நான் என்பது நீ அல்லவோ? அத்தியாயம் 9. முதல் விமான பயணம். ஆவலுடன் இருந்தாலும் சத்யன் அருகில் இருந்ததால் அவன் என்ன நினைப்பானோ என்ற எண்ணத்தில் சற்று அமைதியாகவே இருந்தார். அவனும் அவளது உடையில் மயங்கி போய் அவ்வப்பொழுது அவள் அறியாது சைட்டடித்துக் கொண்டிருந்தான். லெக்கின்ஸ், டாப்ஸ், தூக்கிய குதிரை வால் முடி என்று படு கேஷுவலாக இருந்தது அவளது தோற்றம். எந்த விதமான ஒப்பனையும் இல்லாமல் இயற்கை அழகு மிளிரும் அவளது சருமத்தை பார்த்து சொக்கி போய் இருந்தான் சத்யன். விமானத்துக்குள் ஏறியதும், இது உன்னோட ஃபர்ஸ்ட் ட்ரிப் சரிதானே என்று கேட்டான். ஆமா சொல்லும் போதே அவளது சந்தோஷம் தெரித்தது. அப்புறம் என்ன, என்ஜாய் பண்ண வேண்டியது தானே? நான் இருக்கிறேன்னு பயமா என்று கேட்டார். பயமா? எனக்கா என்று பதில் சொல்ல, அதானே என்றவனுக்கு சிரிப்பு அள்ளி கொண்டு போயிற்று. அதன் பிறகு இருவரும் சகஜமாக பேசிக்கொள்ள ஆரம்பித்தனர். தன்னுடைய வெளிநாட்டு பயணங்கள், சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாவற்றையும் அவளிடம் கூற, அதற்கு அவள் அடித்த கமெண்டில் சிரித்து சிரித்து கண்ணில் நீர் வந்துவிட்டது சத்யனுக்கு. ஏய், நீ எப்பவுமே இப்படித்தானா? எப்படி என்று அதற்கும் கண்ணை சுருக்கி வினவ, அம்மா தாயே ஆரம்பிக்காதே என்று கையெடுத்து கும்பிடாத குறையாக வாபஸ் வாங்கி கொண்டான் சத்யன். பெங்களூரில் இறங்கியதும் புக் பண்ணியிருந்த ஹோட்டலுக்கு சென்றனர் அவர்கள். அடுத்தடுத்த அறைகள். 15 நிமிஷம் டைம். டக்குன்னு ரெடியாகி கொண்டு வா, நேரம் ஆயிடுச்சு என்றவன் தனது அறைக்குள் நுழைந்து கொண்டான். அறையின் சொகுசை அழகை ரசிக்க முடியாமல் முகம் கழுவி உடை மாற்றிக்கொண்டு கிளம்பினார். உடலை ஒட்டிய மைசூர் கிரேப் சேலையும் அதே கலரில் காதிலும் கழுத்திலும் கையிலும் மேட்சாக அணிந்திருந்தாள். இடுப்பு வரை உள்ள அடர்த்தியான கூந்தல் கிளிப்புக்குள் அடங்கியிருந்தது. தோளில் கைப்பையும் கையில் ஃபைலுமாக வெளியே வந்தவளை பார்த்தவனுக்கு விசில் அடிக்க வேண்டும் போல் தோன்றியது. கோட் சூட்டில் சத்யனை பார்த்த அஞ்சலி முதன்முறையாக அவனது கம்பீரத்தில் வாயடைத்து போய் நின்றான். உன்னை பார்க்கும்போது நீதான் முதலாளி மாதிரியும் நான் உன் கூட வேலை செய்கிற மாதிரியும் தெரியுது. அவளை வாரிக்கொண்டே அழைத்து சென்றான். செமினார் நடக்கும் இடத்தில் அவளை ஒரு இருக்கையில் உட்கார வைத்தவன், இங்கேயே உட்கார்ந்து முக்கியமானவற்றை நோட்ஸ் எடு, என்னையும் பேச சொல்லி இருக்கிறாங்க என்றவன் அங்கு சென்று விட்டான். அதன் பிறகு மாலை வரை அசைய முடியவில்லை. லஞ்ச் டைம் பஃபே சிஸ்டத்தில் சாப்பாடு ஏற்பாடு பண்ணியிருந்தனர் அங்கு. அதனால் அவளை மேனேஜ் பண்ணி கொண்டாள். மாலை 5 மணிக்குத்தான் செமினார் முடிந்தது. அறைக்கு வந்து குளித்து உடை மாற்றிய சற்று நேரத்திற்கெல்லாம் கதவு தட்டப்பட்டது. தூங்குவதற்கு வசதியாக சாதாரண சுடிதார் ஒன்றை அணிந்திருந்தவள் லேசாக கதவை திறந்து எட்டி பார்த்தாள். சத்யன் நின்றிருந்தான். சாப்பிட வெளியில் போகலாமா? சற்று யோசித்தவள் சம்மதமாக தலையாட்டினாள். ஓகே, ட்ரெஸ் பண்ணிட்டு வா என்று சென்று விட்டான். எதற்கும் இருக்கட்டும் என்று இருந்த ஒரே ஒரு நல்ல சுடிதார் ஒன்று கொண்டு வந்திருந்தாள். அதை எடுத்து அணிந்து கொண்டு வெளியே வந்தாள். அவன் கேஷுவலான ஜீன்ஸ் டிஷர்ட்டில் வர சற்று வயது குறைந்தால் போல் தெரிந்தான். அவன் வாடகை கார் பிடித்து பெங்களூரிலேயே உள்ள பிரபலமான ஹோட்டல் ஒன்றிற்கு சென்றனர். ஹோட்டலை பார்த்ததும், இங்கேயா? பயங்கர காஸ்ட்லியா இருக்குமே, எதுக்கு? உள்ள ரொம்ப நல்லா இருக்கும், வந்து பார். அவன் சொன்னது போலவே மிகப்பெரிய அரண்மனைக்குள் நுழைந்தது போல் இருந்தது. அத்தனை அலங்கார வேலைப்பாடுகள். சாப்பிடும் டேபிளும் மிகவும் தள்ளி தள்ளி போடப்பட்டு சுற்றிலும் உள்ள விளக்குகளும் அலங்காரங்களும் தொட்டியில் வளர்க்கப்பட்ட போன்சாய் மரங்களும் உள்ளே ஒரு இந்திர லோகத்தை காட்டியது. மெல்லிய இசை எங்கும் வியாபித்து இருக்க, அங்கு இருந்தவர்கள் மற்றவர்களுக்கு கேட்காத மெல்லிய குரலில் தங்களுக்குள் உரையாடி கொண்டிருந்தனர். ஒவ்வொருவரையும் பார்க்கும் பொழுதுதான் அந்த இடத்திற்கு பொருத்தமே தான் இல்லாதது போல் தோன்றியது அவளுக்கு. மெனு கார்டு என்ற பெயரில் ஒரு புத்தகமே கொடுக்க, அதில் உள்ள தெரியாத பெயர்களை வாசித்து பார்த்தாள். சீருடை பணியாளர் வந்ததும் அவனே சில வகைகளை கூறினான். முதலில் சூப் மற்றும் ஸ்டார்டர்ஸ் வந்தது. அடுத்து சில நான்வெஜ் வகைகள் வந்தன. ஒவ்வொன்றையும் எடுத்து அவனே அவளுக்கு பரிமாறினான். அதனுடைய பெயர், எந்த நாட்டு ஸ்பெஷல், எப்படி இருக்கும் என்பது எல்லாமே விலாவாரியாக கூறினான். சுவைத்து பார்த்தவள், ரொம்ப டேஸ்டா இருக்குது, நான் கூட எப்படி இருக்குமோன்னு கொஞ்சம் பயந்து விட்டேன் என்றார். பெங்களூரின் தற்போதைய வளர்ச்சி, கம்ப்யூட்டர் கம்பெனிகளின் பெருக்கம், மக்களின் வாழ்க்கை தரம் என்று அவர்களது பேச்சு நீண்டு கொண்டே போயிற்று.
நேரம் தெரியாமல் பேசியதில் அத்தனை உணவும் வேஸ்ட் ஆகாமல் உண்டு முடித்தனர். பணியாளர் கொண்டு வந்த வெந்நீரில் லெமன் பிழிந்து அதிலேயே கை கழுவி டிஷ்யூ கொண்டு துடைத்து கொண்டனர். இப்படியே சாப்பிட்டா எங்க வீட்டு நிலையை இடிச்சுதான் கட்டணும் என்றவள் சிரிக்க, எப்போதுமா சாப்பிடப் போகிறோம், என்னைக்கோ ஒரு நாள் தானே என்றார். சரிதான், ஆனா அந்த ஒரு நாள் கூட எனக்கு கட்டுப்படியாகாது சார். 1 மாத சம்பளத்தை கொடுத்துட்டு வர வேண்டியதுதான். சாரா விளக்கெண்ணெய் குடித்தவன் போல் வைத்துக்கொண்டு கேட்க, ஆமா, அதுக்கு என்ன இப்ப, அபிஷியலா தானே வெளியே வந்திருக்கிறோம். அவளது பதிலில் குறும்பு கூத்தாடியது. அவளது முகத்தில் தெரிந்த விஷமத்தில் பதில் ஏதும் சொல்லாமல் அவளை ஹோட்டலிற்கு கூட்டி வந்தாள். நாளைக்கு ஆஃப் டே தான் செமினார். மதியத்திற்கு மேல் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் கிளம்பலாம். எத்தனை மணிக்கு ஃப்ளைட்? இரவு 10 மணிக்குத்தான். ஓகே, குட் நைட். நல்லா பூட்டிக்கோ, யார் கூப்பிட்டாலும் திறக்காதே. எதுவென்றாலும் எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணு, அறிவுறுத்தி விட்டு சென்றார். மறுநாள் பெங்களூரில் உள்ள புகழ்பெற்ற இஸ்கான் கோவிலுக்கு கூட்டிச் சென்றார். கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டாகவும் கிருஷ்ணனை வழிபடும் மக்களின் தனிப்பெரும் கோவிலாகவும் விளங்கும் அந்த கோவிலை இருவரும் சுற்றி வந்தனர். அமைதியாகவும் தூய்மையாகவும் இருந்த கோவிலின் அழகில் கவரப்பட்டவள் தனது போனில் நிறைய படங்களை எடுத்துக்கொண்டாள். சுற்றி வந்து படம் எடுக்கும்போது அவனும் அதில் இருந்தான். முதலில் சரியாக கவனிக்காதவள் படங்களை திரும்பி பார்க்கும்போது அவன் இருப்பது தெரிந்தது. வேண்டாம் என்று டெலீட் செய்ய போனவள் என்ன நினைத்தாலோ அப்படியே வைத்து விட்டாள். விஸ்தாரமான கோவிலில் ஒரே இடத்தில் நின்று பெங்களூரை ரசித்தாள். அவள் அருகில் வந்தவன், அஞ்சலி, எனக்கு உன்கிட்ட ஒன்னு சொல்லணும் என்றான். அவன் ஏதோ சாதாரணமாக சொல்லப் போகின்றான் என்று நினைத்து சொல்லுங்க என்றான். ஐ லவ் யூ அஞ்சலி, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா? அவன் கேட்டதும் அவளுக்கு முதலில் ஒன்றுமே புரியவில்லை. என்ன ஜோக்கா? போங்க சார், லகுவாக சொல்லிவிட்டு அவள் சிரிக்க, இல்ல அஞ்சலி, ஐ எம் சீரியஸ், ஐ லவ் யூ, நாம கல்யாணம் பண்ணிக்கலாம் என்றான். அவனது முகபாவனை உண்மையைத்தான் சொல்கின்றான் என்பதை அவளுக்கு விளக்க, இதனால் வரை மண்டையை குடைந்து கொண்ட விஷயம் இப்பொழுது வெட்ட வெளிச்சமாகியது. தப்பா நினைக்காதீங்க சார், எங்க வீட்டில் நடந்த காதல் கல்யாணத்தில் கிடைத்த அனுபவம். காதல்னாலே என்னை காத தூரம் ஓட வச்சிடும். நான் உங்களுக்கு செட் ஆகாத ஆளு, பிளீஸ் கிளம்புங்க, போகலாம் என்றவள் அவன் கூப்பிட கூப்பிட நடந்து விட்டாள். பின்னர் டாக்ஸியில் திரும்பும் போதும் விமான பயணத்தின் போதும் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் வந்தது. கடவுளே, நடந்த விஷயம் தெரியாமல் இவன் பாட்டுக்கு ஏதேதோ சொல்லிட்டு இருக்கிறான். இவன் அம்மாவுக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சது, அவ்வளவுதான். அண்ணன் வாழ்க்கையும் சேர்ந்து நாசமா போயிடுமே. பேசாம வேற கம்பெனியில வேலை தேட வேண்டியதுதான். மனதிற்குள் பலவாறாக எண்ணங்கள் ஓட விமானத்தில் தனக்கு அருகில் இருந்தவனின் முகத்தை பார்த்தார். எந்தவித உணர்ச்சியும் இல்லாமல் கற்சிலை போல் இருந்தது அவனது முகம். அவளுக்கு அது ஒருவித மனக்லேசத்தை கொடுத்தது. வீட்டிற்கு கொண்டு வந்து இறக்கி விட்டவன் அம்மா கதவை திறந்து வரும் வரை கிளம்பாமல் காத்திருந்தாள். காரை கிளப்பாமல் காத்திருந்தாள். அவள் உள்ளே நுழைந்த பின்பே அவனது கார் கிளம்பிற்று. அலுவலகத்திலும் வேலையை மட்டும் சொல்லிவிட்டு சென்று விடுவான். பின்னர் மாலை சற்று நேரம் மட்டும்தான் அலுவலகத்தில் இருப்பான். சரியாக பேசுவது இல்லை, நேரத்திற்கு சாப்பிடுவதும் இல்லை. ஏதோ ஒரு விதத்தில் அவனது செய்கைகள் அஞ்சலியை பாதித்தது. மதிய உணவு நேரத்தில் ரூபினி கூட அவனது மாற்றத்தை பற்றி விசாரித்தாள். தெரியலை என்று ஒரே வார்த்தையில் பதில் சொன்ன தோழியை ஆராய்ச்சியாக பார்த்தாள். குழந்தையின் பெயர் சூட்டு விழாவிற்கு அழைக்க வந்திருந்த வசந்தனும் சத்யனை பற்றி புலம்பி விட்டுத்தான் சென்றான். என்னடா, உன்னோட மச்சினன் தம்பி எப்படி இருக்குது? வசுந்தரா விசாரித்தாள். நல்லாத்தான் இருந்தார்மா, ஆனா இப்ப கொஞ்ச நாளா ரொம்ப டல்லா தெரிகிறார். நேரத்திற்கு வீட்டிற்கு வருவதில்லை, சரியா சாப்பிடுறது இல்லை, எதையோ பறி கொடுத்தவர் மாதிரி இருக்கிறார். என்னன்னு கேட்டா பதிலும் இல்லை. எங்க மாமியாரும் எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டாங்க. ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க வேண்டியது தானே, தன்னால சரியாக போகுமே, இது கூடவா தெரியாது உங்கள் மாமியாருக்கு என்ற வசுந்தரா கூடவே, நல்ல தம்பி, எந்த பொண்ணுக்கு கொடுத்து வச்சிருக்கோ என்றார். ஆமா, பேசாம இருக்க மாட்டியா? அண்ணன் பத்திரிக்கை கொடுக்க வந்தா அதை பத்தி பேசுவியா? அதை விட்டுவிட்டு தேவையில்லாத பேசிக்கிட்டு என்றார். உனக்கு என்னடி வந்துச்சு? தெரிஞ்ச பையன், நல்ல பையனா இருக்கிறானே, அவனுக்கு ஒரு கஷ்டம்னதும் 2 வார்த்தை கேட்டுட்டேன். இது ஒரு தப்பா?
மனுஷாளுக்கு மனுஷாள் இறங்கணும், இல்லைனா நாம பிறந்ததற்கு என்ன அர்த்தம்? அம்மா நியாயம் பேச வாயை மூடிக்கொண்டாள். மறுநாள் அலுவலகம் சென்றதும் அவனது வரவிற்காக காத்திருந்தாள். வெகு நேரம் கழித்து வந்தவன் அவளிடம் வேலை கூட சொல்லாமல் லேப்டாப்பை திறந்து தனது வேலையில் ஆழ்ந்தான். கொஞ்ச நேரம் கழித்து அவனது முன்னால் வந்து நின்றாள். நிழல் அசைவில் நிமிர்ந்து பார்த்தான். கண்ணில் கேள்விக்குறி தெரிய, எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்றாள் பதிலாக.